மக்களின் பிரதிநிதியாக, உங்களின் பிரதிநிதியாக, நாளைய முதலமைச்சராக, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக, நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது பணியாளர் மற்றும் முதலாளி பாதுகாவலன் சட்டம் முறைப்படுத்தப்படும். இந்த பணியாளர் மற்றும் முதலாளி பாதுகாவலன் சட்டம் முறைப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு மக்களுடைய இன்றைக்கு வேலை வாய்ப்புகளை அமைக்கும் அந்த திட்டத்தை முறைப்படுத்தும் சட்டமாக அமையும். அரசாங்கம் நேரடியாக அனைத்து துறைகளில் வேலை செய்யும் பணியாளர்களை முழுமையாக அரசாங்கத்தின் நேரடி ஊழியர்களாக கொண்டு வந்து, பணியாளர்களாக கொண்டு வந்து, அவர்களுடைய காப்பீடு, பாதுகாப்பு, சம்பளம் அனைத்தையுமே முறைப்படுத்தி அரசாங்கம் நேரடியாக அவர்களுக்கு வழங்கும். அவர்களுடைய வங்கி கணக்கில் எந்த ஒரு வரி நீக்கம் செய்யாமல் முழுமையான சம்பளமாக கொண்டு போய் சேர்க்கும் அந்த சட்டமாக பணியாளர் மற்றும் முதலாளி பாதுகாவலன் சட்டமாக அமைக்கப்பட்டு நிர்ணயம் செய்யப்படும். இனிமேல் நிறுவனங்கள் அவர்களுக்கேற்ப எந்த ஒரு வேலை ஆட்களையும் எடுப்பதற்கும் எந்த ஒரு வேலை நீக்கம் செய்வதற்கும் தடை சட்டமாக இந்த பணியாளர் மற்றும் முதலாளி பாதுகாவலன் சட்டம் முறைப்படுத்தப்படும். புதிதாக வரும் நம்மளுடைய மாணவ செல்வங்கள் படித்து முடித்துவிட்டு இன்றைக்கும் தங்களுடைய இயலாமை காரணமாக, குடும்ப சூழல் காரணமாக, தங்களுடைய பெற்றோர்களுடைய தொழிலை பார்த்து கொண்டும் ரோட்டில் அமர்ந்து கொண்டு எண்ணற்ற குழந்தைகள் இன்றைக்கு ஆங்காங்கே தங்களுடைய பெற்றோரை சார்ந்த அந்த தொழிலை தெருக்களில் அமர்ந்து கொண்டு வேலை பார்க்கும் சூழலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இனி வரும் காலங்களில் அவர்களுக்கான, அவர்களுடைய பெற்றோர்களுக்கான பணி நியமனம் முழுமையாக அரசாங்கத்தின் ஊழியர்களாகவும், இந்த மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது பணியாளர் மற்றும் முதலாளி பாதுகாவலன் சட்டத்தின் கீழ் கொண்டு வந்து முழுமையான சட்டமாக கொண்டு வந்து அமலாக்கம் செய்யப்படும். இதனால் இன்றைக்கும் கூலி தொழிலாளிகளாக குழந்தைகள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை முறைப்படுத்தும் சட்டமாக, அக்குழந்தைகளுக்கு ஏற்ப கல்வி திறனை மேம்படுத்தி கொடுத்து அவர்களுக்குரிய அந்த வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும் சட்டமாகவும் பணியாளர் மற்றும் முதலாளி பாதுகாவலன் சட்டம் முறைப்படுத்தும். இன்றைக்கும் எண்ணற்ற குழந்தைகள் அவர்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலையாக ஆங்காங்கே நமக்கு தெரியாமல் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை முறைப்படுத்தும் சட்டமாகவும் பணியாளர் முதலாளி பாதுகாவலன் சட்டம் முறைப்படுத்தப்படும். நம்மளுடைய மக்களாட்சி நிலவப்பட வேண்டும் என்பதே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையாக இங்கு பதிவு செய்கிறேன். நன்றி.